ஸ்பெஷல் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல கறியை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுக்கணும். அதோட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கணும். இது கூட 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் 6 விசில் போட்டு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணுவோம். 6 காஞ்ச மிளகாய், 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 7 கிராம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, மராத்தி மொக்கு, கல்பாசி, பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்கணும். இந்த மசாலாலாம் ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டும் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு வேக வச்ச கறி எடுத்து அதில் போடணும். போட்டு அதுவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். கறி நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்ச மசாலா 3 ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா கலக்கணும். அது கூட 1 ஸ்பூன் மட்டன் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மசாலா கூட 1/2 லெமன் நல்லா புழிஞ்சு விட்டு நல்லா வதக்கணும். அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு கருவேப்பிலை போட்டு இறங்கினா சுவையான ஸ்பெஷல் சுக்கா ரெடி.